ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமீன் அபு vlogs. என்னடா CPU கூலிங் ஃபேன் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதை வச்சு தான் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இதுதான் CPU கூலிங் ஃபேன் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதை வச்சு தான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது 12 வோல்ட்டு CPU கூலிங் ஃபேன் 12 வோல்ட்டு. ஸோ இதை வச்சு இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோன்னா வேக்யூம் கிளீனர் தான் பண்ண போகிறோம். வேக்யூம் கிளீனர். ஸோ இது ஒரு 12 வோல்ட்டு கூலிங் ஃபேன் சொன்னல. ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 12 வோல்ட் அடாப்டர் தேவைப்படும். ஸோ அந்த அடாப்டர் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதான் அந்த அடாப்டர். இது உங்களுக்கு லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃபேனோட லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஒரு தேவைப்படும். இது ஒரு பாக்ஸு. நான் சாக்லேட் பாக்ஸு. இது நான் பக்கத்தில் கடையில் வாங்கினேன். மோஸ்ட்லி ஒரு 10 ருபீஸ் தான் இருக்கும், அவ்வளோக்கு தான் நான் வாங்கினேன். இதான் இந்த பாக்ஸு, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த பாக்ஸில் 3 சைடு கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு முதல்ல மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பாட்டிலில் 3 சைடு மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் 3 சைடு ஸ்கெட்சை வச்சு மார்க் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆல்ரெடி லேசாக ஒரு கோடு மேலே மார்க் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அடையாளத்துக்காக. ஸோ அது மேலேயே நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு நான் எடுத்த பாட்டில் ஜிக்ஸாக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு மார்க் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் எடுக்கிற பாட்டில் கொஞ்சம் ப்ளெயினாகவே எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம 3 சைடு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா நடுவில் ஃபில்டருக்கு ஏதாச்சும் வைக்கணும். அதனால் நம்ம 3 சைடு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம், ஒரு சைடு விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம 3 சைடு மார்க் பண்ணியாச்சு. இதை நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணணும். ஸோ இப்போ நான் கட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோவை. ஸோ கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், இதே மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், 3 சைடு மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன், ஒரு சைடு கட் பண்ணலை. ஸோ இங்கே தான் நம்ம ஃபில்டருக்கு வைக்க போகிறோம். ஒரு கிளாத் மாதிரி வச்சு ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அது வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த CPU கூலிங் ஃபேன் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க, அதனால் பின்னாடி மார்க் பண்ணணும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன், வச்சு ஸ்கெட்சை வச்சு மார்க் பண்ணுறேன், ஸ்கொயர் மாதிரி. ஸோ நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 பக்கமாக மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இது இந்த சைடு மாதிரி தான் வச்சு கட் பண்ணணும். பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டேன் அந்த இடத்த. ஸோ ஃபேனை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க, நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை கலட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம நடுவில் இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் வைக்கணும்ல, முதல்ல ஃபில்டர் வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா ஃபேனை ஒட்டிக்கலாம். ஸோ நான் ஃபில்ட்ரு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்துக்க கிளாத் எப்படி இருக்கணும்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் எடுத்துருக்க கிளாத் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தின்னாகவே இருக்கணும். இந்த மாதிரி தின்னாக இருக்க மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ இதை இந்த மாதிரி நடுவில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் க்ளூ போட்டு தான் ஒட்ட போகிறேன், ஃபெவிக்விக் வச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் நம்ம ஒட்டணும். ஸோ இப்போ நம்ம இது இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ நான் 3 சைடு வச்சிட்டேன். இப்போ நான் உள்ளே வச்சு சுற்றி இருக்க துணியெல்லாம் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ நான் அதை ஃபெவிக்விக் வச்சு ஒட்டுறேன். நல்லா ஒட்டிட்டேன். பாருங்கள், ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிட்டு இப்போ நான் சுற்றி இது டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு அந்த டேப் தெரியாது, ஏன்னா நான் டிரான்ஸ்பரண்ட் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பக்காவாக ஒட்டி முடிச்சிடணும். பாருங்கள், உள்ளே எந்த கேப்புமே இருக்கக்கூடாது, நம்ம பக்காவாக ஒட்டி முடிச்சிட்டோம். ஸோ ஒரு கேப்புமே இருக்கக்கூடாது நீங்கள் ஒட்டும் போது. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ஒட்டி முடிச்சேன். இப்போ இந்த இடத்த ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எடுக்க போகிற டஸ்ட்டை இந்த வழியாக கொட்டிக்கலாம்.
ஸோ வந்து முதல்ல வந்து இந்த மூடிக்கு வந்து இந்த கேப்புக்கு வந்து நம்ம ஒரு பைப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து இங்கேயும் நான் கட் பண்ணிக்கிறேன், மேலேயும் கீழேயும். ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த பாட்டில் வச்சு மார்க் பண்ணணும். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும் நம்ம. இப்போ இங்கே வந்து ஓட்டை போடணும். இப்போ பாருங்கள், நான் ஓட்டை போட்டு அதை நல்லா ஒட்டிட்டேன். ஸோ பாருங்கள், இப்போ பாருங்கள், ஏன் வந்து நான் வாய் பெருசாக வச்சேன்னா அப்போ தான் வந்து நிறையா திங்ஸை வந்து அது இழுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம பின்னாடி CPU ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நான் CPU கூலிங் ஃபேனை வந்து இந்த பின்னாடி இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து நான் ஹோல் கொஞ்சம் பெருசாக போட்டது CPU கூலிங் ஃபேனுக்கு. ஸோ நான் உள்ளே வச்சு வந்து க்ளூ கன் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன், க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் உள்ளே வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இந்த CPU கூலிங் ஃபேனை வந்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ அதை வந்து சுற்றி வந்து க்ளூ கன் வச்சு நான் சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி தான் க்ளூ அப்ளை பண்ணணும். இப்போ நான் க்ளூ கன் வச்சு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து CPU கூலிங் ஃபேன் தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் வேறு எதாவது ஃபேன் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மோட்டர் வந்து ப்ரொப்பலர் கனெக்ட் பண்ணி இதே மாதிரி இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இந்த கூலிங் ஃபேன் தான் எடுத்து வந்து பண்ணேன். ஸோ நீங்கள் பண்ணுறது என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து மோட்ரு வச்சு கூட பண்ணலான்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ நான் க்ளூ கன் வச்சு ஒட்டிகிட்ருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள், நான் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது. ஸோ இங்கேயும் நான் ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வேக்யூம் கிளீனரை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சான்னு வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து பாருங்கள், நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ வந்து இதை நம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டணும். ஸோ வந்து இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த மவுட் இருக்குல்ல, அந்த மவுட்லேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த அடாப்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து 12 வோல்ட் அடாப்டர். ஸோ வந்து அதுக்கு எனக்கு இன்பில்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் போர்ட்டு. ஸோ வந்து எனக்கு ஃபீமேல் போர்ட்டு வந்து அவங்க இன்பில்ட்டாக கொடுத்தாங்க, நான் தனியாக வாங்க தேவையில்லை. ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஸோ அந்த போர்ட்லேயே வந்து காமிச்சிருப்பாங்க எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ன்ட்டு. ஸோ நம்ம ஃபேன்லேருந்து வர பாசிட்டிவ் ஒயரை வந்து அங்கே கொடுத்துருக்க பாசிட்டிவ்ங்கிற வச்சு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு டைட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், நான் பாசிட்டிவ் இதில் வந்து வச்சு இப்போ நான் வந்து ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கிட்டுருக்கேன். பாருங்கள், நான் நல்லா டைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நெகட்டிவ் இதையும் வைக்கணும். நான் நெகட்டிவ் இதையும் வச்சிட்டேன். இப்போ டைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து டைட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அடாப்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபேன் சுற்றுது பாருங்கள், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஸோ நம்ம முக்கால்வாசி இது முடிச்சிட்டோம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இப்படி தான் வந்து வேக்யூம் கிளீனர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ ஹேண்டிலுக்கு வந்து நான் தெர்மாக்கோல் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி தெர்மாக்கோல் எடுத்து ஹேண்டில் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இதை பிடிச்சி தூக்க ரொம்ப வசதியாக இருக்கும்னால நான் வந்து ஹேண்டில் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து ஹேண்டிலில் வந்து நம்ம க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து இங்கே கொஞ்சம் க்ளூ இங்கே பின்னாடி அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டேன். இப்போ இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே க்ளூ வந்து கொஞ்சம் நிறையா அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டேன் எல்லா இடத்துலையும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் வந்து அப்ளை பண்ணுறேன் க்ளூவை. ஸோ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் வந்து நம்ம ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம் வேக்யூம் கிளீனரை. ஸோ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக செஞ்சுட்டேன். இப்போ வந்து ஒயர் கொஞ்சம் நான் வந்து லென்த்தாக தான் வச்சுருக்கேன் அடாப்டரில். ஸோ வந்து நம்ம ரொம்ப தூரம் வந்து இது பண்ணலாம் வேக்யூம் கிளீனரை. ஸோ இந்த மாதிரி பிடிச்சி இப்படி தூக்கிட்டு போய் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த வேக்யூம் கிளீனர் வச்சுருக்கேன். ஸோ வந்து இந்த வேக்யூம் கிளீனர் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த பக்கம் காற்றை இழுத்து, ஆக்சுவலி இந்த பக்கம் காற்றை இழுத்து இந்த பக்கம் வெளியே விடும். ஸோ வந்து இங்கே தான் வந்து நம்ம டஸ்ட்டெலாம் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நான் ஏன் வாய் பெருசாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ வந்து இங்கே தெர்மாக்கோலில் வந்து டஸ்ட் இருக்குது. ஸோ வந்து இதை க்ளீன் பண்ணலாம். இப்போ வந்து நான் வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ வந்து இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன், ஃபேன் சுற்றிட்டுருக்கு. இப்போ இது க்ளீன் பண்ணலாம் இதை. ஸோ வந்து இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், செம்ம சூப்பராக ஒர்க் ஆகுது வேக்யூம் கிளீனர். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம். நான் வச்சுருக்க அடாப்டர் வந்து 12 வோல்ட்டு, நான் வச்சுருக்க ஃபேனும் 12 வோல்ட்டுனால அது வந்து கம்மியாக தான் இழுக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி தெர்மாக்கோல் குப்பை, இந்த மாதிரி ஷார்ப்னரு, டஸ்ட்டு, வேஸ்ட்டஸ் அந்த மாதிரி தான் இழுக்கும். ஸோ வந்து எல்லாம் இங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட் வந்து நீங்கள் ஏதாவது டஸ்ட் இழுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து வேஸ்ட்டஸை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வோல்ட்டோட பவர் ஃபேன் தான் வச்சுக்கணும், 24 வோல்ட் அந்த மாதிரி. ஸோ இந்த நம்ம கழட்டிட்டு இதே மாதிரி வந்து டஸ்ட்பினில் போய் நம்ம வந்து இந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம திருப்பி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. பாருங்கள் வேக்யூம் கிளீனர். நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.